டீத் வைட்டனிங் ஹோம் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நீங்கள் கண்டென்ட் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் சஜஷன்ஸ் வரும். பேக்கிங் சோடா யூஸ் பண்ண சொல்லுவாங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ்லாம் இன்எஃபெக்டிவாக இருக்கிறத விட அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரதை நாங்கள் பார்க்குறோம். லிப்ஸில் பெரிய பிளிஸ்டர்ஸோட வராங்க, சில கம்ஸ் ரொம்ப ரெசிட் ஆகி டீத் ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக கஷ்டப்படுறாங்க. ஸோ பாப்புலராக இருக்கக்கூடிய டூ இட் யுவர் செல்ஃப் ஹேக்ஸ் என்னென்ன இருக்குது, அதனால் ஏற்படுற சைட் எஃபெக்ட்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். டூ இட் யுவர் செல்ஃப் டீத் வைட்டனிங் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு 3 பாப்புலரான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஒன்று பேக்கிங் சோடா வித் வினிகர், பேக்கிங் சோடா வித் ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஆப்பிள் சிடார் வினிகர் வித் சார்கோல். இந்த 3 ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணுறதுனா அந்த இது வந்து நேச்சுரல் டீத் வைட்டனர், டீடாக்சிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய அப்ரேசிக் கண்டென்ட்னாலையோ இல்லை அசிடிக் கண்டென்ட்னாலையோ அதில் இருக்கக்கூடிய கரோசி ஆக்ஷனாலே நாளடைவில் உங்களுக்கு எனாமல் எரோடா மட்டும் இல்லாமல் கம்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ண நிறைய பேர் வந்து டீத் சென்சிட்டிவிட்டி அதிகமாகவே ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுக்கு சேஃபான ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா நீங்கள் டென்டிஸ்ட் போய் டீத் வைட்டனிங் பண்ணுறது பெட்டர். அடுத்த ஹேக் வந்து பாப்புலர் ஹேக் யூஸிங் காமன் சால்ட் ஃபார் ப்ரஷிங். இந்த காமன் சால்ட் ஃபார் ப்ரஷிங் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட அப்ரேசிவ் கண்டென்ட்னால எனாமல் வந்து எரோடாததுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் அடுத்த பார்க்குறது வந்து சூப்பர் க்ளூ ஃபார் ஃபிக்ஸிங் ப்ரோக்கன் டீத். இந்த சூப்பர் க்ளூ அப்படிங்க சொல்கிறது ஒரு டாக்ஸிக் ப்ராடக்ட். இது இஸ் நாட் மென்ட் ஃபார் இன்டர்னல் யூசேஜ். இதை யூஸ் பண்ணி டீத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் வந்து லீச் அவுட் ஆகி உங்களுக்கு டிஷ்யூ டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பாக்டீரியா பில்டப்பாக இருக்கலாம் வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஹோம்மேட் டீத் வைட்டனிங் பேஸ்ட் அப்படின்னு சில பேர் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து கெமிக்கல்ஸ் ஃப்ரீ, இது வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஆப்ஷன், ஹெல்த்தியான ஆப்ஷன் ப்ரொமோட் பண்ணுவாங்க. பட் இதில் மெயினான என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் ஃப்ளூரைடு இல்லாதனால அது கொடுக்கக்கூடிய எனாமல் ப்ரொடெக்ஷன் நம்ம இல்லாமல் போயிடுது. ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம மெயினாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது வந்து டீத் ஃப்ரெண்ட்லியான டயட்டை ஃபாலோ பண்ணுறதும் மட்டும் இல்லாமல் டெய்லி 2 times வந்து ஃப்ளாசிங் அண்ட் ப்ரஷிங்கை ப்ராப்பராக பண்ணணும். இதை தவிர நம்ம பண்ண வேண்டியது வந்து சுகர் அண்ட் அசிடிக் கண்டென்ட் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸை நம்ம அவாய்ட் பண்ணதை விட வாட்டர் இன்டேக்கை போதுமான அளவு நம்ம எடுத்துட்டாலே நம்மளோட டீத்தையும் நம்மளுடைய ஸ்மைலையும் நல்ல லெவலில் நம்ம பாதுகாக்க முடியும்.